தையல் மெஷினின் வெவ்வேறு பாகங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள். டிஃபரண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சீவிங் மெஷின் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ். தையல் மெஷின் என்பது ஆடை தயாரிப்பு துறையில் ஒரு முக்கியமான கருவியாகும். இது துணிகளை தைக்கும் வேலையை எளிமையாகவும் திறம்படவும் செய்கிறது. இந்த மெஷின் நூலை கொண்டு துணிகளை ஒன்றாக இணைக்கிறது. தொழில் புரட்சியின் போது கைகளால் தைக்கும் வேலையை குறைப்பதற்காக இது கண்டுபிடிக்கப்பட்டது. காலப்போக்கில் தையல் மெஷின்கள் பல மாற்றங்களுக்கு உள்ளாகி இருந்தாலும் அதன் அடிப்படை செயல்பாட்டில் மாற்றம் இல்லை. தையல் மெஷின்கள் ஆடை உற்பத்திக்கு மட்டுமின்றி வீட்டு உபயோகம், தனிப்பட்ட ஆடை வடிவமைப்பு, கிழிந்த ஆடைகளை தைத்தல் போன்றவற்றிற்கு ஏற்றவை. ஒவ்வொரு தையல் மெஷினும் வெவ்வேறு பாகங்களை கொண்டது. மேலும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு உள்ளது. இப்போது ஒரு தையல் மெஷினின் வெவ்வேறு பாகங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் புரிந்து கொள்வோம். தலைமை பாகம். இதுதான் மெஷினின் பிரதான பாகம். ஊசி, பிரஷர் ஃபுட், நூல் போன்ற அனைத்து முக்கிய பாகங்களும் இதில்தான் இணைக்கப்பட்டிருக்கும். அதாவது மெஷினின் முழு மேல் பகுதியும் இதுதான். அடிப்பாகம். இதுதான் மெஷினின் கீழ்ப்பகுதியாகும். இதன் மீது துணி பரப்பப்பட்டு தைக்கப்படுகிறது. இதில் ஃபீட் டாக், ஸ்லைட் பிளேட், நீடில் பிளேட் போன்ற பல முக்கிய பாகங்கள் இணைக்கப்பட்டிருக்கும். ஸ்பூல் ஹோல்டர். நூல்கண்டு, அதாவது நூல் உருளையை மெஷினில் கெட்டியாக பிடித்துக்கொள்ள இது உதவுகிறது. தைக்கும் போது நூல் சிக்கல் இல்லாமல் ஊசியை அடைய இது அதன் திசையை கட்டுப்படுத்துகிறது. பாபின். இது தையல் மெஷினின் உள்ளே வைக்கப்படும் ஒரு சிறிய பாகம். இதில் நூல் சுற்றப்பட்டிருக்கும். தைக்கும் போது இது மெஷினின் கீழ்ப்பகுதியில் இருந்து நூலை இழுத்து தையலை முடிக்க உதவும். இதனால் துணியை எளிதில் தைக்கலாம். பாபின் கேஸ். இது பாபினை பாதுகாப்பாக பிடித்து வைக்கிறது. தைக்கும் போது பாபின் சீராக சுழலவும் நூல் சரியாக கிடைப்பதற்கும் இது உதவுகிறது. நூல் கைடு. இது நூலின் திசையை சீராக பராமரிக்கிறது. தைக்கும் போது நூல் ஊசியை சரியாக சென்றடைவதை உறுதி செய்கிறது. டென்ஷன் ரெகுலேட்டர். இது நூலின் இழுவையை, அதாவது அதன் இறுக்கத்தையும் தளர்வையும் கட்டுப்படுத்துகிறது. நூல் மிக தளர்வாகவோ அல்லது மிக இறுக்கமாகவோ இருந்தால் தையலின் தரம் பாதிக்கப்படும். நூல் டேக்கப் லீவர், த்ரெட் டேக்கப் லீவர். நூல் ஊசிக்குள் சரியாக நுழைய அதை மேலும் கீழும் இழுக்கும் வேலையை இது செய்கிறது. ஊசி ஒவ்வொரு முறையும் மேலும் கீழும் நகரும் போது இந்த லீவர் தான் நூலை இழுத்து தையலை உருவாக்குகிறது. பிரஷர் பார் லிஃப்டர். இது பிரஷர் ஃபுட்டை மேலும் கீழும் நகர்த்த உதவுகிறது. துணியை மாற்றும் போது அல்லது தைக்க தொடங்கும் போது இது பயன்படுத்தப்படுகிறது. ஸ்டிச் லென்த் ரெகுலேட்டர். இது தையலின் நீளத்தை கட்டுப்படுத்துகிறது. இதை அதிகரித்தால் தையல் நீளமாகவும் குறைத்தால் நுட்பமாகவும் வரும். கை சக்கரம். பேலன்ஸ் வீல். ஹேண்ட் வீல், பேலன்ஸ் வீல். இது ஊசியின் இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. இது ஊசியை மெதுவாக மேலும் கீழும் நகர்த்தும். இதை கைகளால் சுழற்றுவதன் மூலம் மெஷின் மெல்ல மெல்ல இயங்கும். பாபின் வைண்டர். பாபினில் நூலை சுற்றுவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. பாபின் காலியாக இருக்கும்போது இதை மெஷினின் மீது வைத்து புதிய நூலை சுற்றி கொள்ளலாம். ஸ்லைட் பிளேட். இது பாபின் கேஸை மூடும் ஒரு சிறிய பிளேட். பாபினை மாற்றுவதற்கு இதை நகற்றி அகற்றலாம். ஃபீட் டாக். இவை சிறிய பற்கள் போன்ற உலோக பாகங்கள். இவற்றின் மூலமே துணி முன்னோக்கி நகர்கிறது. ஒவ்வொரு தையலுக்கு பிறகும் இவை துணியை நகர்த்தி தையல் சீராக இருப்பதை உறுதி செய்கின்றன. ஊசி மற்றும் நீடில் பார். ஊசி துணியில் ஒரு துளையை உருவாக்கி அதில் நூலை செருகி தைக்கிறது. நீடில் பார் என்பது ஊசியை உறுதியாக பிடித்து மேலும் கீழும் நகர்த்தும் ஒரு பாகம். பிரஷர் ஃபுட். இது தைக்கும் போது துணியை நன்றாக பிடித்துக் கொள்கிறது. துணி நகராமல் தையல்களை நேராகவும் நேர்த்தியாகவும் வைத்திருக்க இது உதவுகிறது. பவர் ஸ்விட்ச். மெஷினை ஆன் மற்றும் ஆஃப் செய்ய இது பயன்படுத்தப்படுகிறது. இது மின்னணு தையல் மெஷின்களின் ஒரு அத்தியாவசிய பாகமாகும். ஃபுட் பெடல். இது மெஷினின் வேகத்தை கட்டுப்படுத்துகிறது. மெஷின் வேகமாகவோ மெதுவாகவோ இயங்க
இதை காலால் அழுத்தி தைக்கும் வேகத்தை கட்டுப்படுத்தலாம். ரிவர்ஸ் ஸ்டிச் பட்டன். இதன் மூலம் பின்னோக்கி தைக்கலாம். தையலை வலுப்படுத்தி தையல் பிரியாமல் இருக்கவும் இது பயன்படுகிறது. சுருக்கம். தையல் மெஷினின் அனைத்து பாகங்களும் இணைந்து அதை சீராக இயக்க உதவுகின்றன. ஒவ்வொரு பாகத்திற்கும் தனித்துவமான பங்கு உள்ளது. அதன் மூலம் மெஷினின் செயல்திறன் மற்றும் தையலின் தரத்தை பராமரிக்க முடியும். நீங்கள் தையல் கற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த பாகங்களின் செயல்பாடுகளை அறிந்து கொள்வது அவசியம். எனவே அடுத்த முறை ஏதேனும் ஒரு தையல் மெஷினை நீங்கள் பார்க்கும்போது அதன் ஒவ்வொரு பாகத்தையும் அடையாளம் கண்டு அவற்றின் செயல்பாடுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள்.